ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் எம்பெருமான் சிவனுடைய 64 திருவிளையாடல்களையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் இனி வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக செவிமடுக்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மூர்த்தி பெருமையும் தீர்த்தப் பெருமையும் என்கிற தலைப்பில் ஒரு சிறிய முன்னுரையை கேட்போம் வாருங்கள். மலைகளில் மேலானது கைலாச மலை. 8 திசைகளிலும் பூதகணங்கள் காவல் இருக்கிறார்கள். கைலாச மலையின் நடுவில் மகாமேரு. மகாமேருவை சுற்றி கற்பகச் சோலைகள், சிந்தாமணி குன்றுகள், நடுவில் கண்ணாடி போல் ஜொலிக்கும் நகரம். பால், தயிர், தேன், நெய் தனித்தனியான ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அங்குள்ள கிரகங்களின் மேற்கூரைகள் ஒளி போல் கண்ணை கூசாமலும் கோடி சந்திர பிரகாசம் போல் மனதை பிரமிக்கச் செய்யும்படியும் பிரகாசிக்கின்றன. பொற்றாமரையில் அமாவாசை என்று நீராடினால் கங்கையில் நீராடுவதன் 100 மடங்கு பலன் கிடைக்குமாம். மாத பிறப்பன்று 1000 மடங்கு பலன் கிடைக்குமாம். தட்சிணாயனம், உத்தராயண புண்ணிய காலங்களில் நதிகளில் நீராடினால் கோடி பங்கு பலன் கிடைக்குமாம். திங்கட்கிழமையும் அமாவாசையும் சேரும் அன்று அரச பிரதட்சணம் செய்வது விசேஷம் என்று சொல்லப்படுகிறது. அரச பிரதட்சணம் செய்யும் தினத்தன்று முற்பிறவியில் செய்த பாவங்கள் தொலைந்து போகிறதாம். யாகங்களில் அஸ்வமேதமும், மலைகளில் மேருவும், விரதங்களில் சோமவார நோன்பும், மந்திரங்களில் 6 எழுத்தும், தானங்களில் அன்னதானமும், மரங்களில் பாரிஜாதமும், பசுக்களில் காமதேனுவும், கஜங்களில் ஐராவதமும், அஸ்வத்தில் உச்சை சிரவசும், கடலில் பார்க்கடலும், நாகங்களில் ஆதிசேஷனும், இரத்தினங்களில் சிந்தாமணியும், லிங்கங்களில் சுயம்பு லிங்கமும் சிறந்தவையாக சொல்லப்படுகிறது. பூலோக சிவலிங்கம் எனப்படும் மதுரையில் சோமசுந்தர பெருமான் சுயம்புலிங்கமாக விற்றிருக்கிறார். அவருடைய திருவிளையாடல்களை சொல்பவருக்கும் கேட்பவருக்கும் படிப்பவருக்கும் பிரம்மஹத்தி பாவங்களும் கூட தொலைந்து விடுமாம். கடம்பவன நாதனின் லீலைகளை வரிசையாகச் சொல்ல அவன் கிருபை செய்ய வேண்டும் என்று சூத முனிவர் வேண்டிக்கொண்டு சிவலீலைகளை சொல்லத் தொடங்கினாராம். பசுக்களெல்லாம் காமதேனுவாகவும், காளைகளெல்லாம் ரிஷபங்களாகவும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறமாய் கண்ணிறைந்து பார்க்க பார்க்க ஆசை தீராது. இதன் நடுவில் நவரத்னமயமான மாளிகைதான் சிவபெருமானின் இருப்பிடம். அதன் எதிரில் ஸ்படிகம் போன்ற தண்ணீரை கொண்ட ஒரு அழகான குளம். இதன் எதிரில் இரத்தின கால்கள் 1000 கொண்ட ஒரு பெரிய மண்டபம். அந்த 1000 கால் மண்டபத்தில் பெரிய கம்பளி விரிப்பின் நடுவில் நடுநாயகமாக சுதர் முனிவர் உட்கார்ந்திருக்க, அவரை சுற்றி ஈசன் கதை கேட்க 1000 ரிஷிகள் காத்திருந்தார்களாம். பூலோகத்திலேயே மிகச்சிறந்த தீர்த்தமும் ஸ்தலமும் எவை என அவர்கள் சூத முனிவரிடம் கேட்டபோது, இந்த சூத முனிவர் லேசுப்பட்டவர் அல்ல. நெருப்பிலே பிறந்தவர், வியாசருடைய சீடர், பெரிய சிவபக்தர். அவர் சிவபெருமானை தியானித்து கொண்டு முன்னொரு சமயம் இதே கேள்வியை பரமசிவனிடம் பார்வதி கேட்டாளாம். அதற்கு சிவபெருமான் சொன்ன பதிலை உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். பார்வதியின் மடியிலிருந்து முருகப்பெருமானும் இக்கதை முழுவதையும் கேட்டார். அகத்தியர் கேட்டுக்கொள்ள முருகன் அவருக்கு கூறினார். அகத்தியரிடமிருந்து என் குரு வியாசர் அறிந்து கொண்டார். அவர் எனக்கு சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். காசி, காளஹஸ்தி, சிதம்பரம், மதுரை இந்நான்கும் சிறந்தவை. அதிலும் மதுரை மற்ற 3லும் மிகச் சிறப்பு வாய்ந்தது என்று கூறினார். காசியை விட மதுரை எப்படி சிறந்ததாகும் என்றார் முனிவர் சிவானந்தர். சிவபெருமான் தனது 64 திருவிளையாடல்களையும் நடத்த உகந்த இடமாக தேர்ந்தெடுத்ததாலும், இங்குள்ள லிங்கம் சோமாஸ்கந்தமூர்த்தி தானே தோன்றியவர் என்பதாலும், ஈசன் தன் சடையில் இருந்த சந்திரனின் ஒளியமுதை வாரி இறைத்தான் என்பதாலும் மதுரை சிறப்பு பெற்றது என்றார். அதற்கு மதுரை என்ற பெயர் வர காரணம் என்றார் ஜலாசி என்ற முனிபுங்கவர். அமுதை வாரி இறைத்ததால் இனிப்பான மதுரை
என பெயர் வந்தது. அவ்வூரை நினைக்கும் தோறும் நெஞ்சில் இனிப்பூறும். அது வெள்ளியம்பலம். இங்குதான் இறைவன் கால் மாற்றி ஆடினான். 33 தேவர்களும் 48,008 ரிஷிகளும் பிரம்மா, விஷ்ணு, இந்திரனும் இங்கு வந்து இறைவனை வணங்கினார்களாம். அதற்கு பூலோக சிவலிங்கம், கடம்பவனம், நான்மாடக்கூடல், திருவாலவாய் என்றும் பல பெயர்கள் உண்டு. கோவிலில் உள்ள பொற்றாமரை குளம் ஈசனாலேயே தோற்றுவிக்கப்பட்டது. இதில் நீர்ப்பிராணிகளே கிடையாது. அப்படியா? அதை பற்றி சற்று விளக்கமாக சொல்லுங்கள் என்றார்கள் ரிஷிகள். நந்தி முதலிய கணங்களுடன் சிவபெருமான் பூலோக சஞ்சாரம் செய்கையில் சுயம்புலிங்கமான சுந்தரமூர்த்தியின் அபிஷேகத்திற்காக நந்தி தேவரின் வேண்டுகோளுக்கு இணங்க லிங்கத்துக்கு தென்கிழக்கில் சூலத்தால் குத்தினாராம். உடனே அங்கிருந்து தூய தெளிந்த நீர் கிளம்பி குளம் நிரம்பி வழிந்தோடத் தொடங்கியதாம். உள்ளடங்கி இருக்கும் வண்ணம் அதை தடுத்தவர் தன் சடையில் உள்ள கங்கை நீரை அதில் சேர்த்தாராம். அதில் குளித்தவர்களுக்கு பெரும் புண்ணியமென்று கூறி தானும் தன் பூதகணங்களுடன் நீராடிய புண்ணிய தீர்த்தம்தான் பொற்றாமரை குளம். இவ்வாறு சூதர் கூறியதும் முனிவர்கள் சிவபெருமான் 64 திருவிளையாடல்களையும் நிகழ்த்தினார் என்று கூறினீர்களே, அதை வரிசையாக எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்களாம். சிவபெருமானின் திருவிளையாடல்களின் முதல் திருவிளையாடலை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்கலாம்.